பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்துதலினாலும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களுடைய விளக்கங்களை பார்த்துட்டு வரோம். அதில் கடந்த வாரத்தோட கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய விளக்கங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைய தினத்திலிருந்து நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் என்கிற அந்த நிருபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பொழுதுமே நம்ம ஒரு நிருபம் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு முன்னுரை, ஒரு அறிமுகம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அறிமுகம் பார்த்துடலாம். இந்த தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு பேர் தெசலோனியா. கவனிங்க, தெசலோனியா என்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணம் அலெக்சாண்டருடைய பீரியடில் அலெக்சாண்டருடைய பேரரசு நிறுவனர் இல்லையா, மாசிடோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மக்கதோனியா அப்படின்னு இருக்கும் நம்முடைய நிருபங்கள். அந்த மக்கதோனியாங்கிறது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தில் அதனுடைய ஒரு தலைநகரமாக இருந்தது தான் இந்த தெசலோனிக்கேயா என்கிற பட்டணம். தெசலோனிக்கேயாங்கிற தமிழில் தெசலோனிக்கேயான்னு சொல்லப்படும். இது ஒரு கேபிட்டல் சிட்டி. அது மட்டும் இல்லை, இது ஒரு போர்ட் சிட்டி, ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. எல்லா ஜனங்களும் கூடுவதற்கும் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பெருக்குவதற்கும் ஏற்ற ஒரு நகரம். எப்படி எபேசு பட்டணத்தை எல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டணமும் ஒரு விதத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாக தான் இருந்தது. இதில் கொஞ்சம் கவனிக்கும்போது அலெக்சாண்டருடைய பீரியடுக்கு பிறகு அவருடைய 4 படைத்தளபதிகள் ராஜ்யங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. நம்ம 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டே படிச்சிருக்கோம். அதில் கசாந்தர், லிசிமேக்கஸ், செல்யூக்கஸ் நிக்கேட்டார்னு சொல்லுவார்கள், அப்புறம் டாலமி. ஸோ இந்த 4 பேரும் 4 ஜெனரல்ஸ். அதில் இந்த ஜெனரல் கசாந்தர் அப்படிங்கிற அவருடைய ப்ராவின்ஸில் தான் இது வருது. இந்த பட்டணத்தை அவர் தான் ஒரு நிர்மாணித்து கட்டினதாக நமக்கு சரித்திரங்களில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய ஆட்சி, கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோமருடைய ஆட்சி வரும்போது கிமூலிய 168 பிசி நம்ம படிக்கிறோம். ரோம பேரரசர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அதில் அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஒரு காரியங்களெல்லாம் இருக்கும் பொழுது அதிகமாக யூதர்கள் போய் இந்த பட்டணத்தில் குடியேறினார்கள். யூத குடியேற்றம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அங்கே போய் என்ன பண்ணான்னா, பவுல் போகிறதுக்கு முன்பாகவே அங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய சினகாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருடைய தேவாலயங்கள் எல்லாமே நிர்மாணித்து அவர்கள் அவங்க யூதர்கள் அவங்களுடைய காரியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம், அவருடைய ஊழியம், அதுக்கப்புறம் பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போது பவுல் தன்னுடைய 2வது பயணத்தில் தான் இந்த தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு அவர் போகிறதாக நம்ம வசனங்களில் வாசிக்கலாம். மற்ற நிருபங்களுக்கும் இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திற்கும் ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் படித்தோம் இல்லையா. இந்த அத்தனை நிருபங்கள் எழுதப்பட்டது இல்லையா, அதில் பவுலினால் முதல் எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த தெசலோனிக்கேயாவுக்கு எழுதின நிருபம். புரியுதுங்களா? ஸோ இத்தனை நிருபங்கள் எழுதியிருக்காரு. புதிய ஏற்பாட்டை பவுலுடைய நிருபங்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு, நிறைய நிருபங்கள். அதில் முதல் எழுதின நிருபம் தான் இந்த 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம். இது கிபி 52 அவர் அந்த பட்டணத்துக்கு இந்த ஊழியங்கள் செஞ்சுட்டு அதற்கு பிறகு மறுபடியும் திரும்பவும் அந்த பட்டணத்துக்கு தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போகலான்னு சொல்லி அவர் பிரயத்தனப்படும் பொழுது அங்கே நிறைய அவருக்கு ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் இருந்தது, தடைகள் இருந்தது. அதனால் அவரால் போக முடியல அந்த பட்டணத்துக்கு. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, 2வது முறை தீமோத்தேயு அனுப்புகிறார், போய் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ தீமோத்தேயு அந்த பட்டணத்திற்கு போய் அங்கிருந்து சில நல்ல செய்திகளை கொண்டு வந்தார். இவர் எதிர்பார்க்கினா ஊழியம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க,
என்பதை குறித்தன ஒரு விசுவாசம், அது ஒரு 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 ஆவல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஆவலுக்கு ஏற்ப தீமோத்தேயு என்ன செய்கிறாருன்னா சில நல்ல செய்திகளையும் கொண்டு வராரு. அதே சமயத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகள் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதையே கேட்டுட்டு தான் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் 2வது முறை போக முடியாதனாலே அவர்களுக்கு ஒரு நிருபம் எழுதி கொரிந்தியரிலிருந்து அங்கே அனுப்புகிறார். அந்த நிருபம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம். ஸோ இப்போது இந்த தெசலோனிக்கேயா பட்டணத்தில் போய் இவர் எப்படி வேலை செஞ்சார், அங்கே அவருக்கு என்ன அனுபவங்கள் இருந்தது என்பதை குறித்தெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதில் ஒரு பார்ட் மட்டும் இப்போ நம்முடைய ரீகால் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கவனிச்சின்னா, பிலிப்பு பட்டணத்தில் போய் ஒரு ஊழியங்கள் செய்துட்டு லீதியாள் என்கிற சகோதரி அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பவும் அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊழியத்திற்கு அவங்க போனதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் கடைசி 16ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் படிக்கலாம். அதில் 17ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன் இதை நம்ம வாசிக்கிறோம்? அந்த தெசலோனிக்கேயா நிருபம் அதை பார்ப்பதற்காக. அப்போஸ்தலர் 17:1 பாருங்கள். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். இங்கிருந்து ஆரம்பிக்குது. அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. ஏறக்குறைய 100 மைல் தூரம் அங்கேருந்து. இவங்க வெளிப்பிலிருந்து அவங்க ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அங்கிருந்து ஒரு 100 மைல் தூரத்தில் இந்த பட்டணம் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னா, பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவங்க சம்பாஷிச்சு என்ன சொன்னாங்க பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து. அதென்ன இயேசுவே கிறிஸ்து? பலமுறை நம்ம அந்த விளக்கம் பார்த்துட்டோம். இந்த இயேசுங்கிறவர் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற தமிழ் வார்த்தையை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தால் கிறிஸ்து. தமிழையும் கிறிஸ்துன்னு தான் சொல்கிறோம். ஸோ கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் இரட்சகர்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே அந்த ஜனங்கள் மத்தியில் கிறிஸ்து ஒரு பிரஸ்தாபமாக இருந்தால் கூட அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்றும், அப்புறம் அவர்தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் அந்த ஜனங்கள் விசுவாசியாமல் இருந்தார். அதையே பவுல் இங்கே போய் என்ன செய்கிறார்னா, அந்த ஜனங்கள் மத்தியில் அங்கே சொல்கிறார் பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். தெசலோனிக்கேயா பட்டணத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அடுத்த வசனம் கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு. பார்த்தீங்களா? அதே இடத்துல ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, யூத குடியிருப்புகள் நிறைய போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு, ஏற்கனவே படிச்சிருக்க இந்த இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருக்காங்க, வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு அப்புறம் கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி ஒரு கலகத்தை பர்பஸாகவே உண்டு பண்ணி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். யாசோன் இவங்களுக்கு இடம் கொடுத்தாருங்கிற காரணத்தினால யாசோனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது பாருங்க, 6ஆம் வசனம். அவர்களை காணாமல் யாசோனை சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இங்கேயும் வந்திருக்காங்க, இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. யாசோனை யாசோன் இவங்களை ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால இவர்களெல்லாம் இயேசுன்னு ஒரு புதுசாக ஒரு ராஜா பேர் சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக கூக்குரலிடுறாங்க. இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். இது அப்படியே போயிட்டுருக்கு இந்த கலகம். கொஞ்சம் நேரம் கழிச்சோன்ன பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டாங்களாம்.
ஏன்னா அவங்கள பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் காசு வாங்கிட்டு அப்படி விட்டுட்டான். உடனே சகோதரர் ராக்காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து அங்கேயும் யூதருடைய ஜபாலயத்திற்கு அவங்க போகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, நம்ம பலமுறை படிச்சிருக்கோம் இல்லையா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தால் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறார். அப்போ தெசலோனிக்கேயா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சில குணத்தில், நற்குணத்தில் கொஞ்சம் கம்மி தான் போல் இருக்கு இந்த வசனத்தை கம்பேர் பண்ணும்போது. அதாவது ரொம்ப மோசம்னு எழுதலை, தெசலோனிக்கேயா பட்டணத்தில் உள்ள ஜனங்களை காட்டிலும் பெரோயா பட்டணத்தார் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காங்கன்னு எழுதுகிறார். அப்போ இவங்க கிட்ட கொஞ்சம் ஏதோ சின்ன குறைகள் இருந்திருக்கு. அதே சமயத்தில் வேத வசனங்களை அந்த தெசலோனிக்கேயா பட்டணத்து ஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது பின்னாடி பவுல் வந்து பெரிய அளவில் விட்னஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். ஸோ அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 17:12. அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பாருங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். என்ன மோசமான ஜனங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பவுல் ஊழியம் பண்ணும் பொழுதும் அங்கேயும் போய் கெடுக்கிறதுக்குன்னே போகிறாங்க. இப்போ நமக்கும் அப்படித்தாங்க. ஒவ்வொரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது கெடுக்கிறதுக்குன்னே சில வகுப்பாக இருப்பாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அங்கேயும் வந்து கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த அனுபவங்களெல்லாம் நமக்கு உண்டு. உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பவுலை வழிநடத்தவர்களை அவர்களை அத்தனே பட்டணம், ஏத்தென்ஸ் பட்டணம் வரைக்கும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவையும் தீமோத்தையும் அதி சீக்கிரமாக தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு சீலாவும் தீமோத்தையும் அவங்க நின்றுட்டாங்க. இப்போ அவர் ஏத்தென்ஸ் பட்டணத்துக்கு போனார். அங்கே நமக்கு தெரியும் இல்லையா, ஏத்தென்ஸ் பட்டணத்தில் தான் ஆவியில் வைராக்கியம் கொண்டு அந்த மார்ஸ் மேடையில் நின்று பேசின விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு இவர் போகும்போது அங்கே ஏற்பட்ட அனுபவங்களுடைய சுருக்கம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சொல்லி, இந்த மாதிரி ஊழியங்கள் அங்கே செய்யும் பொழுது அவர் அங்கிருந்து பிலிப்பிய பட்டணத்து ஜனங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார் இல்லையா, ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். பிலிப்பியர் 4:15 பாருங்கள், பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை எண்ணாமல் வேறொரு சபை உடன்படவில்லைன்னு சொல்கிறார். அந்த கொடுக்கல் வாங்கலில் இவருக்கு ஒரு கொஞ்சம் குறைச்சல் ஏற்பட்டதான். அந்த குறைச்சல் எந்த பட்டணத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:16. நீங்கள் தெசலோனிக்கேயில் இருந்த பொழுது நான் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பாருங்க, நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு அனுப்பினீர்கள். அப்படின்னா தெசலோனிக்கேயாவில் பவுல் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் ஃபைனான்ஷியலாகவும் மற்ற இதில் கொஞ்சம் குறைச்சல் ஏற்பட்டிருக்கு. அந்த டைமில் தான் அந்த சகோதரர்களெல்லாம் உதவி செய்ததை நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த தெசலோனிக்கேயாவிற்கு அவர் போகும்போது அவர் கூட இருந்தது யாருன்னா பவுல் கூட இருந்தது சீலா, தீமோத்தேயு. இவர்கள் போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனிங்க, இரவும் பகலும் வேலை செஞ்சு அங்கே தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்திருக்காங்க. இவர்கள் அல்லவோ ஊழியக்காரர்கள். ஜனங்களிடத்தில் காசு வாங்கி தசமம் வாங்கி ஜனங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி அப்புறம் தவறான போதிக்கிறதே தவறான போதகம், பைபிள் இல்லை. ஆனால் தவறான போதகத்தை சொல்லி ஜனங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுறவங்க இன்றைக்கி பெரிய போதகர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ மண்டலத்தில் எண்ணப்படுகிற காலகட்டம். ஆனால் பவுலெல்லாம் பாருங்கள், டே அண்ட் நைட் அவர் அதுக்கே விட்னஸ் பண்ணுறார். 1 தெசலோனிக்கேயர் 2:9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனும் பாரமடையாதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறா பாரு, நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருந்திருக்கு அந்த பட்டணத்தில். அப்போ இப்படி தான் புரிஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டத்தில் தான் அந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. அதில் இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். அடுத்த வசனம், இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும்
வருத்தத்தோடும். அப்படின்னா புரியுதில்லை, நைட்டு ஷிஃப்ட்டு வேலை செய்கிறவங்க 2 வகை. ஒன்று ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்து தூங்கிட்டு வரலாம், இன்னொன்று கடினமான உழைப்பு இருக்கணும் நைட்டில். அப்போ அந்த கடினமான உழைப்பு உழைக்கிறாங்க பாருங்கள், பகல் நைட் ஃபுல்லாக தூங்காமல் வேலை செஞ்சு பகலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க, நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்கிடுறாங்க. அப்புறம் பகலில் தூங்கிட்டு நைட் ஷிஃப்ட் வர்றாங்க. ஒரு என்ன இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் இரவும் பகலும் நைட்டும் வேலை செஞ்சோம், பகலும் வேலை செஞ்சோம், ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த பூமியில் சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னா, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படி நாங்கள் செய்தோம். அப்போ இந்த பட்டணத்தில் அவர் இவ்வளோ வருத்தத்தோடு அங்கே வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது அவர் தனிமையாக சில இடத்துல வேலை செய்கிறார். அப்போது அவருக்கு இப்போ என்ன தேவைன்னா, ஒரு சகோதர அன்பு. பணம் அது தேவையான குறைச்சலுக்கு சில குறைச்சலை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு வேளை கண்டினியூஸாக உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு வேலை செஞ்சால் அதில் ஒரு வருமானம் வரும், அந்த வேலை இல்லாத இருக்கிற போது அவங்களுக்கு சில குறைச்சல் ஏற்படும். அந்த குறைச்சலில் சகோதரர்கள் உதவி செஞ்சுருக்கலாம். அதே அவர் மீன் பண்ணுறார். அதற்கு பிறகு நம்ம கவனிக்கும் பொழுது அவர் மிக தனிமையாக இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படின்னா புரியுதுங்களா? சகோதரர்களை பார்த்தோன்னே அவருக்கு அந்த பழைய உற்சாகம், இன்றைக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. சகோதரர்களை பார்த்தோன்னே உற்சாகம் வருதா? அது சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய அன்பும் நம்முடைய அனுசரணையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு சகோதரரை பார்க்கும்போது அந்த உற்சாகம் ஒரு பெரிய அளவு பீரிட்டு வரும். இன்றைக்கு சத்தியம் நிறைய வந்துருச்சு, ஆனால் அந்த அன்பு போயிடுச்சு. இன்றைக்கி சகோதரர் ஒருத்தர் பார்க்குறதே ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சான். ஏன்னா நிறைய பேசுகிறாங்க, மனஸ்தாபப்படுறாங்க, கருத்து மோதல் வருது இல்லையா? நிறைய பிரச்சனைகள் வருது சபையில். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசாத அளவுக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் எல்லாரும் இல்லை. அதில் ஒரு சிலர் பக்குவமாக இருக்கிறவங்க ரொம்ப ஞானமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்பொழுதெல்லாம் வித்ட்ரா வாங்கிடுவாங்க. நம்முடைய வாயினால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஸோ அது ஒரு பக்குவமான ஊழியக்காரருடைய வேலை. பவுல் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஊழியக்காரனாக தான் அவர் இருந்து அன்றைக்கு அவர் சபைகள் எல்லாம் வழி நடத்தினார். அதனால் அவர் சகோதர அன்புக்காக ஒரு இயங்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால தான் பாருங்கள், சீலாவையும் தீமோத்தேயும் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இருக்கணும். நம்ம தனியாக சில நேரத்தில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட கம்பெனின் சில சகோதரர்கள் கூட வேலை செய்யும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் உண்மையாக வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் ஒரு முன்னுதாரணங்களாக இருக்கிறார்கள். ஓகே, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தெசலோனிக்கேயா பட்டணத்தில் ஒரு யூதருக்கு அந்த ஜெபாலை இருந்தது. பவுல் தம்முடைய வழக்கத்தின்படியே அவர்கள் இடத்துல போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களில் நியாயங்களை எடுத்து அவர் சொல்கிறார். 3 ஓய்வு நாள்னால், ஒரு ஓய்வு நாள்னால் 7 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஓய்வு நாள் வருது இல்லையா? இப்போ 3 ஓய்வு நாள்ங்கிறது 3 வாரங்கள், ஏறக்குறைய 1 மாதம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த 1 மாதம் அளவும் அங்கே இருந்து அவர்களுக்கு வேத வாக்கியங்களுடைய நிருபங்களை அவர் பேசிட்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்பவும் அந்த தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போகிறதுக்கு அவர் பிரயாசப்படும் பொழுது அங்கே அவரால் போக முடியல. சில தடைகள் இருந்தது. கவனிங்க, அந்த தடைகள் இருந்ததுனால தீமோத்தேயை அனுப்புகிறார். தீமோத்தேயை போய் சில நல்ல செய்திகளை கொண்டு வந்தார், சில குறைபாடுகளையும் கொண்டு வந்தார். இப்போ அவைகளை கேட்டுட்டு அந்த தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதின முதலாம் நிருபம் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம். சரி, இந்த நிருபத்தில் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா, கவனிங்க, ஒருவேளை இவர் 2ஆம் முறை தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போயிருந்தார்னு வச்சுங்களேன்,
என்ன ஆகிருக்குன்னா, போயிட்டு அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருப்பார். இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்காது. பட் இந்த நிருபம் எழுதப்பட வேணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஸோ அப்போ இந்த நிருபத்தை ஏன் அவர் எழுதுனது இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இது தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ, பட் இப்போ நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது. அவர் 2ஆம் முறை போகாதிருந்தது நல்லது. அந்த லெட்டர், இன்னும் சொல்ல போனால் அந்த கடிதம், அந்த நிருபம் இப்போ நமக்கும் வந்து சேர்ந்துருக்கிறது. அதனால தான் தேவன் இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கார் இந்த நிருபங்களை எல்லாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஓரளவுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ முதல் வசனத்துக்குள்ளே போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முதல் வசனம் கவனிக்கலாம். பவுலும் சில்வானுங்கிறது சீலா, தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதா. அதில் வந்து நமக்கு ஏற்கனவே அந்த ஆசீர்வாத வசனங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் முதல் வசனம். 2ஆம் வசனம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்? இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம்னு சொல்கிறான். கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு தெளிவை கொடுக்குது? வேத விற்பனர்கள் நிறைய பேர் படிக்கும்போது பவுல் வந்து அதிகமாக விசுவாசத்தை குறித்து தாங்க பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க. கிரியை குறித்து அவர் பேசலை, அதை யாக்கோபு தான் பேசுகிறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த மாதிரி சில அறகுறையாக படித்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சில நேரத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, பவுல் இதைத்தான் சொன்னார் அப்படின்னு. அப்படி அல்ல. எழுதப்பட்ட நிருபங்கள் தேவனுடைய பரிசுத்தாவினாலே கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நாலேஜ் ஒன்று தான், கைகள் வேற, வாய்கள் வேற, எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லையா? அப்போ பவுல் பேசுனதும் தேவனிடத்திலிருந்து வந்தது தான், யாக்கோபு பேசுனதும் தேவனிடத்திலிருந்து வந்தது தான். ஆனால் 2 பேருமே மாற்றாக பேசல. ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க, விசுவாசத்தின் கிரியை. பார்த்தீங்களா? அப்போ நம்மக்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னா அதற்கேற்ற கிரியை இருக்கணும். நம்மக்கிட்ட அன்பு இருக்குன்னா அதற்கேற்ற ஒரு பிரயாசம் இருக்கணும். நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னா அதற்கேற்ற ஒரு பொறுமை இருக்கணும். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது ஒரே மாதிரி அர்த்தம் கொண்ட வார்த்தை அல்ல. அதனுடைய அந்த விளக்கத்தில் தான் அதனுடைய வித்தியாசம் தெரியும். விசுவாசம்னாலே கிரியை செய்யணுங்க. இப்போது ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கணும், கார் நிற்குது, அந்த இடத்துல ஒரு பூகம்பம் வரப்போகுது. இப்போ எனக்கு லைசன்ஸ் இருக்குது, கார் நல்லா ஓட்ட தெரியும். இப்போ இந்த பூகம்பம் வருதுன்னு ஒரு தகவல் வந்துருச்சு. இப்போ நான் இதிலிருந்து தப்பிக்கணுன்னா என்ன செய்யணும்? நான் இங்கே நின்றுட்டு பாருங்கள், எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, பாருங்கள் லைசன்ஸ் காட்டுறேன் உங்ககிட்ட, எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும், கார் இங்கே இருக்குது, கார் நல்ல ஒரு கண்டிஷனில் தான். இதை நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா எப்படி இருக்கும்? பூகம்பம் வந்து நானும் போயிட வேண்டியதான். இப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு கார் ஓட்ட தெரியுங்கிறது இப்போ ஓட்டி காட்டணும். அதுதான் கிரியை. இப்போ தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். தேவ வசனங்களின் அடிப்படையில் இருக்கிற தேவ திட்டத்தில் நமக்குள்ள பங்கு என்னங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற கிரியை செய்கிறதுக்கு தாங்க விசுவாசத்தின் கிரியை. அப்புறம் அன்பின் பிரயாசம். ஸோ தேவன் மேலே வைக்கிற அன்பு, கிறிஸ்து மேலே வைக்கிற அன்பு, சகோதரர்கள் மேலே வைக்கிற அன்பு. அப்படின்னா தேவனுடைய காரியத்திற்காக படுகிற பிரயாசம், அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வசனத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. அடுத்தது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு தேவன் மேலே, கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்குன்னா, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், செய்யக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் அவருடைய சித்தத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்முடைய விருப்பத்தை தேவன்கிட்ட திணிக்கக்கூடாது.
கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஊழியம், அந்த வாய்ப்பு, அந்த நன்மை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் மிக பொறுமையோடு இருக்க வேணும். அதுதான் நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 கேரக்டரும் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள்கிட்ட அவர் பார்த்துட்டார். யார் மூலமாக? தீமோத்தேயு வந்து சொல்லியிருப்பார் இல்லையா? அதனால தான் சொல்கிறார், உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் உங்களை நினைவு கூர்றோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, பாருங்கள், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் பாருங்கள், எப்பொழுதும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு முன்னாடியே ஒரு விளக்கம் சொல்லிட்டார். இப்போ 5ஆம் வசனத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இதை வந்து கன்ஃபார்மாக சொல்கிறார். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் இல்லை, வல்லமையோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் அவர்களுக்கு மத்தியில் போய் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இது வெறும் வசனத்தோடு மட்டும் இல்லை, வல்லமையோடு அவர்கள் மத்தியில் கிரியை செஞ்சு பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் நல்லாவே அறிந்திருக்கிறீங்க. பட் அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் என்ன பண்ணியிருக்கீங்க? பின்பற்றவர்களான ஆயிருக்கீங்கிறார். அப்படின்னா தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு உபத்திரவம். என்ன உபத்திரவம்? நம்ம இப்போ தானே பார்த்தோம். இந்த விசுவாசியாத யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, போய் சத்தியம் சொல்லக்கூடிய நிலைமையில் அங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அங்கே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. அந்த உபத்திரவத்தை பவுல் அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் அனுபவித்தோடு மட்டுமில்லை, தெசலோனிக்கேயா பட்டணத்து ஜனங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்களும் பாருங்கள் அதை வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதனால தான் அந்த உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். படித்தோம் இல்லையா? விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை பாருங்கள், சும்மா வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், ரவுடிஸ் மாதிரி. அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அமளி உண்டாக்கி அந்த உண்மையான ஊழியத்துக்கும் பாருங்கள் யாசோனுடைய வீட்டையெல்லாம் வலிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் தான் கவனித்து பார்க்கும்போது அவர்கள் அனுபவித்த அந்த துன்பங்கள். அது மட்டும் இல்லை, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா ஒரு முன்மாதிரி ஆயிட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமையை அவங்க காட்டி மற்ற சபை மக்களுக்கும் அவங்க என்னவாயிருக்காங்கன்னா ஒரு ரோல் மாடலாக காமிச்சதை இப்போ பவுல் அதை உணர்ந்து கொண்டவராக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த தெசலோனிக்கேயா பட்டணத்து ஜனங்களுக்கா அதை மறுபடியும் எப்படி அது தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கள், விசுவாசத்தின் கிரியைன்னு சொன்னார் இல்லையா? இந்த கிரியை பாருங்கள், இவர்கள் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வந்து சத்தியத்துக்குள்ளே வந்து இவருடைய விசுவாசம் என்ன ஆயிருக்குன்னா அங்கே மற்ற ஜனங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆயிடுச்சு. பாருங்கள், தெசலோனிக்கேயா பட்டணத்து ஜனங்க பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் என்று சொல்லி மற்ற சபை மக்களும் பார்த்து அதில் உற்சாகமடைகிற அளவுக்கு அங்கே தெசலோனிக்கேயா பட்டணத்து ஜனங்கள் ஒரு நல்ல கிரியை காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு நல்ல செய்தியை தான் தீமோத்தேயு யாருக்கிட்ட கொண்டு வராருன்னா பவுல்கிட்ட கொண்டு வரார். பவுல்னால் போக முடியாதுங்கிற போது தீமோத்தேயு கொண்டு போய் இந்த நல்ல செய்தியை காட்டுறார். பவுலுக்கு மிகவும் சந்தோஷம். அடுத்த வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பாருங்கள் நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி, அங்கே இருக்கக்கூடிய விக்கிரக வனத்தை விட்டு சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க, மனம் திரும்பி வந்திருக்கிறாங்கங்கிறது ஒரு நல்ல செய்தியாக பவுலுக்கு வந்தது, ஒரு திருப்தி. அப்போ
புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம செய்த ஊழியம் அங்கே என்ன ஆயிடுச்சுப்போ வல்லமையோடு அங்கே வந்து வேலை செஞ்சிருச்சு. அப்போ ஒரு சத்தியம் ஒரு வல்லமையோட ஊழியம் நடக்குதுன்னா அங்கே மாற்றங்கள் நடைபெறும். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே வர்றாங்க. பெயர் சபையை விட்டு வெளியே வரும்போது வெறும் அந்த ஒரு பேரில் அளவில் மட்டும் வெளியே வர்றதில்லை, அதனுடைய அந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், தவறான போதனைகள், அப்புறம் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையும் விட்டுமே வெளியே வர்றாங்க. அது மற்றவர்களுக்கு என்னவா இருக்கும்? ஒரு ரோல் மாடலாக இருக்கும். ஸோ தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் அந்த ஒரு நல்ல கிரியை அவங்களை காமிச்சதுனால பாருங்கள் 10ஆம் வசனத்தில் அவர் மரித்தோரிருந்து எழுப்பினவரும், ஒரு வாக்கியத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். அவர் மரித்தோரிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவித்திருக்கிறார்களே. என்ன மாதிரி ஒரு வார்த்தையில் முடிக்கிறார் பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்து இவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே திரும்ப வந்து விடுவார்னு சொல்லி அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துதான். கவனிக்கிறீங்களா? இப்போது இந்த தெசலோனிக்கேயர் நிருபங்களை நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி படிக்கும்போது கட்டாயமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்கிறது உண்டு. அதில் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ கேள்வி என்ன, ஏன் தெசலோனிக்கேயர் பட்டணத்து ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக அவர் பேச வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் பொழுது, அந்த இடத்துல தெசலோனிக்கே பட்டணத்தில் ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே வரும்போது அநேகம் பேர் வந்து இறந்துட்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாக இறந்துட்டாங்க. அப்போ நிறைய பேர் அங்கே இறக்கும்போது, மரணம் அடையும் போது அந்த ஜனங்கள் ரொம்ப அப்செட் ஆகி, என்னடா நம்ம ஃபேமிலியில் நம்முடைய இதில் எல்லாம் இப்படி இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனசோர்வில் இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துவது தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேச ஆரம்பித்தார். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்க மத்தியில் ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது பின்னாடி வரக்கூடிய வசனங்களை கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இவர் செய்த ஊழியத்தில் என்ன நன்மை இருந்தது, அதில் என்ன ஒரு திருப்தி இருந்தது என்பதை தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறது கவனிக்கலாம். அதை அடுத்த வாரம் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம்.